எப்பவும் தொண்டையில ஏதாவது இருக்க மாதிரி இருக்கா, அப்பப்ப அப்படின்னு கிளியர் பண்ண வேண்டி இருக்கா, கட்டியா தொண்டையில சளி இருக்க மாதிரி ஃபீல் பண்றீங்களா, அப்பப்போ ஒழுகுற மாதிரி ட்ரையா உறுத்தலா நீங்க நினைக்கிறீங்களா? நம்ம என்ன யோசிப்போம், கோல்டு இருக்கு, சைனஸ் இருக்கு, அலர்ஜியா இருக்குன்னு நினைப்போம். இது வரதுக்கு முக்கியமான காரணம் நம்ம சாப்பிடுற சாப்பாடு வயிற்றுக்குள்ள இல்லாம எது கழிச்சு மேல வரப்ப அந்த ஃபுட் பைப்பை இரிட்டேட் பண்றதுனால தாங்க இந்த சிம்டமே வருது. அண்ட் வி ஆல் மிஸ் திஸ் பாயிண்ட். இது போய் நம்ம தொண்டையில தொந்தரவு கொடுத்துச்சுன்னா அதை தான் லெரஞ்சோஃபெரஞ்சியல் ரிஃப்ளெக்ஸ்னு சொல்லுவாங்க. சோர் த்ரோட்டா, ட்ரையா, எப்பவுமே அடப்பு இருக்க மாதிரி வலியோட எப்பவும் தொண்டை இருக்குங்க. அதுவே இந்த நெஞ்சு பகுதியில இருக்கிற ஃபுட் பைப்ல இரிட்டேஷன் இருந்ததுன்னா அதான் கேஸ்ட்ரோ ஈசோஃபேகல் ரிஃப்ளெக்ஸ்னு சொல்லுவாங்க. அதனாலதான் சாப்பிட்ற சாப்பாடு எது தெளிச்சு வர்றது, நெஞ்சு எரிச்சலா இருக்கிறது, ஒரு புளிச்ச மாதிரி ஃபீல் இருக்கிறதுங்க. வரத்துக்கு முக்கியமான காரணமே இந்த வால்வுல ப்ராப்ளம் நடக்கிறது தாங்க. அது வரத்துக்கு காரணம் நம்ம ஒபேசிட்டியா இருக்கிறது, ஹையாட்டஸ் ஹெர்னியா, பிரெக்னன்சி, லைஃப் ஸ்டைல், ஃபுட் ஐட்டம் எடுத்துக்கிறதுனால இந்த தொந்தரவு ஃபெசிலிட்டேட் ஆகிட்டு இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனும் ஃபுட் ஐட்டத்தையும் கண்ட்ரோல் பண்றது மூலியமாவும் அப்ராப்ரியேட்டா ட்ரீட்மெண்ட் பண்றது மூலியமும் கண்டிப்பா கட்டாயம் ஸ்டாப் பண்ண முடியுங்க. ஹெல்தியா வாழுங்க. முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்க. ஜஸ்ட் ஃபார் தி இன்ஃபர்மேஷன், டாக்டர் ராம் பிசியோ.